கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியிருக்கிறார். சட்டப்பேரவையில் நேற்று பேசிய முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். சட்டப்பேரவை அலுவல்கள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என குற்றஞ்சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட்ரமணன், வணக்கம். நேற்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசியதற்கு இன்றைக்கு அவர் பதிலடி கொடுத்து பேசியிருக்கிறார். என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர் தன்னுடைய உரையில குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். நேற்றைய சட்டப்பேரவை நிகழும் போது பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என முதலமைச்சர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் தற்போது தமிழகத்தில் நடைபெற்று வருவது பார்ட் 1 தான் எனவும் பார்ட் 2 வெர்ஷன் 2 அதாவது 2.0 2026 சட்டமன்ற தேர்தல் தெரிய வரும் என முதலமைச்சர் பேசியதற்கு தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்கிறார். அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் கள்ளக்குறிச்சி ஆட்சி கள்ளக்குறிச்சியே சாட்சி என காட்டமான ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார். மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்கள் புத்தக பையில் அறிவாளர்களே சாட்சி, பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி, போதைப் பொருள் கடத்தலுக்கு திமுக அயலக அணியே சாட்சி, போதையின் பாதைக்கு விஷவேண்டும் திமுக இளைஞரணி கூட்டமே சாட்சி எனவும் ஸ்டாலின் மாடல் சமூக நீதிக்கு வேங்கை வயலே சாட்சி, ஆல்ரெடி ஆபரேஷன் கஞ்சா 2.0 3.0 4.0 அனைத்துமே ஃபெயிலியரான நிலையில் இதில் இன்று வெர்ஷன் 2.0 லோடிங் ஆம் என காட்டமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் தலை நிமிர்ந்திருந்த தமிழ்நாட்டை ஜாமீனில் வந்தவர்கள் எல்லாம் தியாகி பட்டம் கொடுத்து தலை குனிய வைத்ததற்கு முதலமைச்சரே சாட்சி என ஒரு காட்டமான ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார். மேலும் மக்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரிய ஓவாக போட்டு விடுவார்கள் என்றும் சொல்லும் பொழுது தாங்கள் சட்டையை கீழ்த்திக் கொண்டு தவழ்ந்து செல்லாமல் இருந்தால் சரி என முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்டமான பதிலடியை கொடுத்திருக்கிறார். நேற்றைய தினம் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என முதலமைச்சர் பேசியதற்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது பதிலடி கொடுத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கட்ரமணன்.